மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லைப் பகுதியில் சீன படையினர் அத்துமீறி நுழைய முயற்சி, இந்திய ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். டெல்லியில் அரசியல் தலைவர்களை கடத்த திட்டம், மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. பாஜக செயற்குழு கூட்டத்தை அத்வானி புறக்கணிப்பு, பாஜக தலைவர்கள் பெரும் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். இந்திய எல்லைக்குள் சீன படையினர் மீண்டும் அத்துமீறி நுழைய முயன்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றதை தொடர்ந்து சில மாதங்களாக அமைதி காத்து வந்த சீனா மீண்டும் ஊடுருவல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்திய தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரிலிருந்து 300 கிலோமீட்டர் கிழக்கில் அமைந்துள்ள இந்தியா சீனா எல்லையில் கடந்த 16ஆம் தேதி சீன ராணுவம் அத்துமீறி நுழைய முற்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. சீன ராணுவத்தினர் 9 பேர் இந்திய எல்லையில் நுழைய முயற்சித்தபோது அவர்களை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் மேலும் 10 சீன படையினர் குதிரைகளில் வந்து ஏற்கனவே வந்திருந்த 9 பேருடன் இணைந்து இந்திய பகுதியில் நுழைய முற்பட்டதாகவும் இந்திய வீரர்கள் சுதாரித்துக் கொண்டு அங்கு குவிந்ததால் சிறிது நேரத்திலேயே சீன வீரர்கள் பின்வாங்கிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய எல்லைப் பகுதியில் சீனா மீண்டும் அத்துமீறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் அரசியல் தலைவர்களை கடத்த இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயங்கரவாத சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு மகாராஷ்டிரா சிறையில் இருக்கும் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவர் யாசின் பட்கல் மற்றும் அவரது கூட்டாளி அசதுல்லா அக்தர் ஆகியோரை விடுதலை செய்ய வலியுறுத்தி டெல்லியில் அரசியல் தலைவர்களை கடத்த அமைப்பினர் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்திய முஜாஹிதீன் மற்றும் சிமி அமைப்புகள் இணைந்து மக்களவைத் தேர்தலின் போது டெல்லியின் முக்கிய இடங்களை தாக்க முடிவு செய்துள்ளதாகவும் உளவுத்துறை கூறியுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி என சந்தேகத்தின் பேரில் யாசின் பட்கல் மற்றும் அவரது கூட்டாளி அசதுல்லா அக்தர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி டெல்லியில் தேர்தல் சமயத்தில் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தவும் முக்கிய அரசியல் தலைவர்களை கடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து டெல்லியில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் தொகுதி குறித்த விவரத்தை இன்னும் பாஜக பட்டியலில் வெளியிடாததால் மத்திய செயற்குழு கூட்டத்தை மூத்த தலைவர் அத்வானி புறக்கணித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 4வது பட்டியலை பாஜக ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இதுவரை 282 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி, கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி, அருண்ஜேட்லி உள்ளிட்ட தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு கடைசியாக வெளியான பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அத்வானி குறித்து இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. மூத்த தலைவரான LK அத்வானி போட்டியிடும் தொகுதி குறித்து இன்று நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் கட்சியின் 5வது வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்யும் கூட்டத்தில் LK அத்வானி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியிலிருந்து கடந்த 16 ஆண்டாக MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அத்வானியை மீண்டும் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடுமாறு கட்சி மேலிடம் கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் அத்வானி மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் போபால் தொகுதி வேட்பாளராகவே அறிவிக்கப்படக்கூடும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காணாமல் போன மலேசிய விமானம் இந்திய கடல் பகுதியில் விழுந்திருக்க வாய்ப்பில்லை என அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜே கார்னி கூறுகையில், காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் மலேசிய அரசுடன் அமெரிக்க அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். விமானத்தில் பயணம் செய்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர், இது மிகவும் மோசமான ஒரு தருணம் என்று கூறினார். விமானத்தை கண்டுபிடிக்க தேவையான அனைத்து உதவியையும் ஒத்துழைப்பையும் மலேசிய அரசிற்கு அமெரிக்கா வழங்கி வருவதாக கூறிய அவர், காணாமல் போன விமானம் விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
இதற்கிடையில் மாலத்தீவின் குடாகுவாது என்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் மார்ச் 8ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மிகவும் தாழ்வான பகுதியில் விமானம் பறந்ததை பார்த்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 5 இந்தியர்கள் உட்பட 239 பயணிகளுடன் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பீஜிங் சென்ற மலேசிய விமானம் கடந்த 8ஆம் தேதி மாயமான சம்பவம் உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் அந்த விமானம் குறித்து இதுவரை எந்த தடயமும் கிடைக்காதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாயமான விமானத்தை தேடும் பணி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் எச்சரிக்கையால் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் 2 இலங்கை அரசு விடுதலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழர்கள் வாழும் கிளிநொச்சி பகுதியில் மனித உரிமை ஆர்வலர்களான ருக்கி பெர்னாட்டா மற்றும் அருட்தந்தை பிரவீன் மகேசன் ஆகியோரை இலங்கை அரசு திடீரென பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை உலகின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதற்கு இலங்கை அரசு இருவரும் புலிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நாடுகள் கொடுத்த நெருக்கடியால் இந்த இருவரையும் விடுதலை செய்வதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை உயிர்ப்பிக்க முயன்றதால்தான் ஜெயக்குமாரி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்ததாக இலங்கை அரசு கூறியுள்ளது. மேலும் ஜெயக்குமாரியின் 13 வயது மகள் கைது செய்யப்படவில்லை என்றும் இலங்கை அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஜவஹர்லால் நேரு எடுத்த தவறான முடிவு காரணமாகவே 1962 சீனாவுடன் நடந்த போரில் இந்தியா படுதோல்வியை அடைய நேரிட்டது என்ற சர்ச்சைக்குரிய தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு வசமுள்ள ரகசிய ஆவணங்களை அப்போதைய போரின்போது டெல்லியில் பணியாற்றிய ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் மேக்ஸ்வெல் திடீரென தமது இணையதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 1962ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த போர் தொடர்பாக இந்திய ராணுவ அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்ட ஹெண்டர்சன் புரூக்ஸ் பகத் அறிக்கையின் சில பகுதிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் ராணுவ தளபதியும் எடுத்த முடிவுதான் இந்தியாவின் படுதோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் போர் யுத்திகளை இந்திய ராணுவமும் புலனாய்வு அமைப்புகளும் கவனத்தில் கொள்ளாமல் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. சீன ஆக்கிரமிப்பு பகுதியில் ராணுவ வலிமையை அதிகப்படுத்தாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க இந்தியா எடுத்த முடிவே போர் ஏற்பட காரணமாக அமைந்துவிட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் முழு விவரத்தையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. மேலும் தேச பாதுகாப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சமரசம் செய்து கொண்டுள்ளதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஊழலில் சிக்கிய காங்கிரஸ் மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான், பவன்குமார் பன்சல் மற்றும் சுரேஷ் கல்மாடி ஆகியோருக்கு லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட 3வது வேட்பாளர் பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதே நேரம் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள சுரேஷ் கல்மாடிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. 58 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீனுக்கு ராஜஸ்தான் மாநிலம் டாங் சவாய் மாதாப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் அஜித் ஜோகி அம்மாநிலத்தில் உள்ள மகாசாமுந்த் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுடெல்லி சாந்தினி சவுக் தொகுதியில் மத்திய அமைச்சர் கபில் சிபலும், புதுடெல்லி மக்களவை தொகுதியில் அஜய் மக்கானும் போட்டியிடுகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மத்திய அமைச்சர் CB ஜோஷியும், அஜ்மீரில் சச்சின் பைலட்டும் போட்டியிடுகின்றனர். ஒடிசா மாநிலம் பாலச்சூரில் ஸ்ரீகாந்த் ஜினாவிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சி இதுவரை 318 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வாரணாசியில் நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிடப் போவது யார் என்பதை குறித்து ரகசியம் காத்து வரும் காங்கிரஸ் கட்சி ஆச்சரியப்படத்தக்க வலுவான வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி நர்சரி பள்ளி மாணவர் போல நடந்து கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான சல்மான் குர்ஷித் விமர்சித்துள்ளார். பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆண்மையற்றவர் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இன்று நர்சரி பள்ளி மாணவருடன் மோடியை ஒப்பிட்டு பேசிய குர்ஷித் குஜராத் கலவர வழக்கில் மோடிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் பருகாவாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடிக்கு உச்சநீதிமன்றம் நற்சான்றிதழ் அளித்துள்ளதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றும், கீழ் நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அளிக்க மறுத்துள்ளதை விமர்சித்தார்.
மேலும் நர்சரி பள்ளியில் படிக்கும் போதே டாக்டர் பட்டம் பெற்றதாக மாணவர்கள் நினைப்பது போல கீழ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முன்வைத்து தான் குற்றமற்றவன் என மோடி பிரச்சாரம் செய்வதாக கூறினார். சல்மான் குர்ஷித்தின் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சிற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறுகையில், மோடியின் வளர்ச்சியை பார்த்து என்ன செய்வது என்று புரியாமல் உள்ளதாகவும் அவர்களாகவே தோல்வி அடைவார் என்றும் கூறினார். பீகாரில் கைதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பி ஓடிய 4 கைதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் சீதாமர்கி பிரதேச சிறையில் தரமான உணவு வழங்கப்படாதது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 4 கைதிகள் தப்பி ஓடினர். இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் அவினாஷ் குமார் சிங் கூறுகையில், தப்பிய குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கைகலப்பில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் ஷேக்பூரா மாவட்ட சிறையிலும் உணவு தரமானதாக இல்லாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் 2 கைதிகள் காயமடைந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Satisfaction beyond the expectation. துபாய், ரியாத், குவைத் and Bangkok. கண்ணுக்குட்டி, செல்லுக்குட்டி, ஜூ 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 ஜூ. குழந்தை செல்வம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்த காலம்லாம் இருந்தது. ஆனா நல்ல வேலையா ஹோமியோ கேர் போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப எங்க கூட கொஞ்சம் விளையாட எங்களுக்குன்னு ஒரு குழந்தை. ஹோமியோ கேருக்கு நன்றி. ஒரு பெண் முழுமை அடையறதே தாய்மை அடையும் போதுதான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பெண்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தீர்வு வந்தாச்சு. உலகத்தர ஹோமியோபதி சிகிச்சையை உங்கள் அருகில் கொண்டு வந்து தரும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நம்பி வாருங்கள், நல நடையுங்கள். இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282277700 9282277711. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma and future generations. The credit-based, choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. செய்திகள் தொடர்கின்றன.
எதிர்கால தேவைக்கு ஏற்ப உற்பத்தி திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதால் மின்சார உற்பத்தியில் தமிழகம் விரைவில் தன்னிறைவு பெறும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தென்காசி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வசந்தி முருகேசனை ஆதரித்து சங்கரன் கோவிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் கட்சிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் மத்தியில் நடைபெற்று வரும் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு செங்கோல் ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிமுக அரசு செய்துள்ள நலத்திட்டங்களை பட்டியலிட்ட ஜெயலலிதா, ஈழத் தமிழர்கள் விவகாரத்தில் மத்திய காங்கிரஸ் அரசு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், தமது தலைமையிலான அதிமுக அரசு எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு உற்பத்தி திட்டங்களை அதிகரித்துள்ளதன் காரணமாக மின் உற்பத்தியில் தமிழகம் விரைவில் தன்னிறைவு பெறும் என்று ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய மின்சாரத்தை மத்திய மின் தொகுப்பிலிருந்து வழங்க மறுக்கும் அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. இது 7வது துரோகம். ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில் அதிக சேனல்களை கண்டுகளிக்க வழிவகை செய்துள்ள தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஏஎஸ் அனுமதி வழங்க மறுக்கின்ற அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. இது 8வது துரோகம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியுடன் திமுக தொண்டர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று திமுக கட்சியின் தலைமைக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள மு.க. அழகிரி ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி தொண்டர்களிடையே குழப்பம் விளைவிக்க முயற்சிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மு.க. அழகிரியுடன் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி செயல்படுபவர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர் MP சம்பத் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள கார்த்திக் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இதுவரை தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 54,976 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 52,258 வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழு சோதனை நடத்தியதன் பேரில் 10,25,69,324 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1,10,41,860 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதுவரைக்கும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ளையிங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் இவங்க இதுவரைக்கும் சீஸ் பண்ணியிருக்க கேஷோட வேல்யூ 10,25,69,324. இதுல ஃப்ளையிங் ஸ்குவாட் சீஸ் பண்ணது 5,36,67,800. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் வந்துட்டு 4,89,02,316. அது ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அது டிஜிபி கிட்ட என்கொயரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். கோவில் திருவிழாக்களில் எந்த கட்சியின் தலைவர் படங்களோ அல்லது பெயர்களோ இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய பிரவீன்குமார், அமைச்சர் சம்பத் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதாக திமுக சார்பில் புகார் வந்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஈரோட்டில் விஷவாயு தாக்கி 7 தொழிலாளர்கள் பலியான சம்பவத்தை தொடர்ந்து தொழிற்சாலைக்கு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் உள்ள தனியார் சாய தொழிற்சாலையில் நேற்று ரசாயன குழாயை சரி செய்யும் போது 7 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். முதலில் ஒருவர் குழாயை சுத்தம் செய்ய இறங்கியுள்ளார். அவர் மயக்கமடைய அடுத்தடுத்து தொழிலாளர்கள் இறங்கியுள்ளனர். அவர்களும் விஷவாயு சுவாசித்ததால் மயங்கி உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் மயங்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஆனந்த், சசிகுமார், முருகன், மதன், சுதாகர் ஆகியோர் ஈரோட்டையும், ஜபசக்தி, உபாசக்தி ஆகியோர் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர்.
இந்நிலையில் விஷவாயு விபத்து தொடர்பாக தனியார் தொழிற்சாலையின் தனி அலுவலர் ரமணன், மேலாளர் ரங்கராஜன், சுத்திகரிப்பு நிலைய மேலாளர் நாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் ஆய்வு நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சீல் வைத்துள்ளனர். தமிழகத்தில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து தனித்து விடப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் 18 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி ஏற்கனவே வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி தென்காசி தொகுதியில் லிங்கம், நாகை தொகுதியில் பழனிசாமி, திருப்பூர் தொகுதியில் சுப்புராயன் உட்பட தூத்துக்குடி, கடலூர், புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய 9 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிட உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவிற்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. மேலும் 40 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தனது பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தில் மேயர் சைதி துரைசாமி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம் ஆகியோர் உடனிருந்தனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 600 மெகாவாட் திறன் கொண்ட அனல்மின் நிலையம் அமைக்கும் பணி நிறைவடைந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தலா 600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அலகு அனல்மின் நிலையங்கள் அமைக்கும் பணி கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசு நிறுவனமான பாரத மிகுமின் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகள் 2011ஆம் ஆண்டு முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைவதில் பெரும் தாமதம் ஏற்பட்டு வந்ததால் அனல்மின் நிலையத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் ஒப்படைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் 600 மெகாவாட் திறன் கொண்ட 1 அலகு பிரிவின் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 1 அலகு மின் உற்பத்தி நிலையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சோதனை ஓட்டத்திற்கு பின்னர் மற்றொரு அலகு ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பணிகளை முடிக்க காலதாமதம் செய்த பாரத மிகுமின் நிறுவனத்திடம் இழப்பீட்டு தொகை பெறப்படாததால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே பள்ளி விழுந்த தண்ணீரை குடித்து வாந்தி மற்றும் மயக்கமடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள கொன்னையம்பட்டியில் அரசு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் மொத்தம் 40 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவ மாணவிகள் பள்ளியில் தண்ணீரை குடித்த சில நிமிடங்களிலேயே மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் தண்ணீர் தொட்டியை பார்த்தபோது உள்ளே பள்ளி இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் 34 குழந்தைகளை உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்ட கொள்ளையனை கைது செய்துள்ள போலீசார் அவனிடமிருந்த 100 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூர், அண்ணா நகர் பகுதிகளில் இரவில் அடிக்கடி வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்ட போலீசார் ஜமாலுதீன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் சென்னை புறநகர் பகுதிகளில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிளும் 100 பவன் தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொள்ளையன் ஜமாலுதீனை புழல் சிறையில் அடைத்தனர். திருமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 50 ஏக்கர் பரப்பளவு உள்ள வனம் எரிந்து சாம்பலானது. திருமலையில் பாபவிநாசத்தில் உள்ள வனப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட காட்டுத்தீ 4 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவியது. தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்த இத்தீ விபத்து குறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஏக்கர் பரப்பளவில் தீ பரவிக்கொண்டே சென்றதால் அதை அணைக்க வனத்துறையினர் பல முயற்சிகள் மேற்கொண்டனர். பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் இவ்விபத்தில் 50 ஏக்கர் வனப்பகுதியும் எரிந்து சாம்பலானதாக தெரிவித்தனர். மேலும் இதற்கு மிக அருகில் 30 ஏக்கர் பரப்பளவில் தேவஸ்தானம் பயிரிட்ட சந்தன மரக்கன்றுகளுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் கூறினர். இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர்.
ஆப்கானிஸ்தான் அதிபர் பதவிக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதை தொடர்ந்து இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் திடீர் தாக்குதல்களை நடத்துவோம் என தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் ஃபரியாப் மாகாணத்தின் தலைநகரான மைமானா பகுதியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் அருகே அமைக்கப்பட்டுள்ள வாகன சோதனை சாவடி வழியாக சென்ற கார்களை காவல்துறையினர் சோதனையிட்டுக் கொண்டிருந்த போது ரிக்ஷாவில் வந்த ஒரு தீவிரவாதி தனது உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க செய்ததில் 3 குழந்தைகள் உள்பட 17 பேர் பலியாகினர். 26 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலியானவர்களில் பலர் அப்பாவி பொதுமக்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு எந்த இயக்கமும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. கடந்த ஆண்டில் மட்டும் இதே போன்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களில் சுமார் 3000 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 2827 ரூபாயாகவும் ஒரு பவுனின் விலை 22,616 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 80 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 45,630 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் ஹசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். துபாயில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 154.75 திர்ஹம்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2568 ரூபாய் 8 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 163.75 திர்ஹம்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2717 ரூபாய் 43 காசுகளாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லைப் பகுதியில் சீன படையினர் அத்துமீறி நுழைய முயற்சி, இந்திய ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். டெல்லியில் அரசியல் தலைவர்களை கடத்த திட்டம், மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. பாஜக செயற்குழு கூட்டத்தை அத்வானி புறக்கணிப்பு, பாஜக தலைவர்கள் பெரும் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 6:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma and future generations. The credit-based, choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. Everyone, let's go to sing. This is how it's gonna be. Oh yeah, baby girl, you're super me. My name is. மழை திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும், மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல், முகம் காட்டும் நேரம் இதுதானோ, இது எதுவென சொல்ல, இவளோடு மனம் செல்ல. என்ன மனசுல சினிமா ஹீரோ நினைப்பா? நான் மட்டும் ஆம்பளை பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சருக்கும் அடிச்சிருப்பேன் தெரியுமா? யார் இந்த பொண்ணு இவ்வளவு திமிரா இருக்கா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. எனக்கு எதுக்கு இந்த மானம் கெட்ட மரியாதைங்கற? ஒவ்வொரு தடவையும் மூட்டு போன்னு சொன்னதான் போவியா? உங்களை ஹாப்பியா நாச்சு.
உங்கள் மூன் டிவி என்றென்றும் உங்களுக்காக.